வெண்சங்கு பார்வையாளர்களை வரவேற்க புதையல் ஏந்திய ஆக்டோபஸ் மேற்கூரையை அலங்கரிக்க அமைந்துள்ளது மகாபலிபுரத்தில் உள்ள இந்திய கடல்வாழ் உயிரினங்களுக்கான அருங்காட்சியகம். இந்த அருங்காட்சியகத்தில் உள்ள சிப்பிகளும் சங்குகளும் உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ராஜ் முகமது என்ற தனி ஒரு நபரின் ஆர்வத்தாலும் முயற்சியாலும் குழந்தை பருவம் முதலே சேகரிக்கப்பட்டவை. ஒரு 8 வயசில் நான் பாம்பன் கடற்கரையில் நடந்து போகும்போது ஒரே ஒரு அழகான செல்லை நான் முத பார்த்து எடுத்தேன். அந்த செல்லு எனக்கு ரொம்ப மனசில் ரொம்ப பிடிச்சி கவர்ந்துச்சு. அது அன்னைக்கு உதிச்சது தான் இந்த செல்லை நம்ம கலெக்ஷன் பண்ணால் என்னன்ட்டு அப்போ இருந்து டெய்லி கடற்கரையில் போய் கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கிற செல்லெல்லாம் நான் கலெக்ஷன் பண்ண ஆரம்பித்தேன். இன்றைக்கி அந்த கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்த செல்லை ஒரு நாளடைவில் ஓரளவு ஒரு கலெக்ஷன் பண்ணி வச்சதுக்கு பிறகு சில பேர் பார்த்துட்டு என்னை கொஞ்சம் பாராட்ட ஆரம்பித்தாங்க. இவ்வளோ எப்படி செல்லெல்லாம் சேர்த்த அப்படின்ட்டு. அது எனக்கு ரொம்ப பெரிய உற்சாகமாக இருந்தது. ஏன்னா இந்த செல்லு சேர்த்ததுக்கே இவ்வளோ பாராட்டாங்களே அப்படிங்கிறதுக்கு இதே இன்னும் கொஞ்சம் நல்லா வெளியூர்லாம் போய் சேர்த்தா என்னங்கிறதுக்காக வெளியூர்லாம் போய் தூத்துக்குடி அந்த பக்கத்தில் கிடைக்கிற தொண்டி நம்புதாலை இந்த இடங்கள்லாம் போய் பஸ்லேயே போய் கலெக்ஷன் பண்ணிவிட்டு கொண்டாந்து வீட்டில் இருக்கும்போது வீட்லேயும் ஒரே திட்டுவாங்க. ஏன்னா ஒரே நாற்றத்தெல்லாம் கொண்டாந்து வைக்கிறேன் அப்படின்னு திட்டும்போது இல்லை இது நல்லா இருக்கும் அப்படின்னு தண்ணியில் கழுவி அதை நானாக கற்றுக்கிட்டு எப்படி கழுவணுங்கிறதெல்லாம் கழுவி சேகரிக்க ஆரம்பிச்சது தான். இங்கு 55 சென்டிமீட்டர் உயரமுள்ள சங்குகளில் இருந்து கடுகளவு சங்கு வரை பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. நாங்கள் இது வரைக்கும் இளம்புரி வடம்புரி சங்கு தான் பார்த்துருக்குறோங்க. 80 நாட்டோட சங்குகளை இங்கே வச்சுருக்காங்க. ஆக மொத்தம் நம்ம உலகத்தில் சுற்றி பார்க்க முடியாத அனைத்து வகையான நாடுகளோட சங்குகளையும் இந்த மியூசியத்தில் பார்த்துருக்கேங்க. மகாபலிபுரம் வரவங்க அத்தனை பேருமே மகாபலிபுரத்தை சுற்றி பார்த்துட்டு போகிற நிலையில் கண்டிப்பாக இந்த மியூசியத்தை பார்த்துட்டு போகணுன்றது என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோளாக வைக்கிறேன். நான் பல இடத்துல பல மியூசியங்கள்லாம் பார்த்துருக்குறேன். ஆனால் இதில் இருக்கிற ஒரு உயிரோட்டம் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு கலைநயமும் ஒரு உயிரோட்டம் உள்ள ஒரு சிறந்த ஒரு மியூசியத்தை நம்ம காண முடியுது. மகாபலிபுரத்தில் உள்ள பல்லவர் கால சிற்பங்களுடன் இந்த சங்குகளும் இயற்கை சிற்பங்களாக இருந்து பலரையும் ஆச்சரியமூட்டும் என்பது உறுதி. கபீஷ், ரெட்பிக்ஸ் நியூஸ்.